அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இறைவன் கிருபையால எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஃப்ரை பேன் தமிழ்ல சின்ன வயசுல டீ கடையில கண்ணாடி ஜாடிய பார்த்து ஏங்குன வாயில வச்சா சும்மா சாஃப்டா கரையிற டீ கடை ஸ்டைல் மைதா பிஸ்கெட், அதாவது நம்ம கலகலா கேக் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். ஒரு தரம் செஞ்சு டப்பால போட்டு வச்சா மாச கணக்குல கெடாது மக்களே. வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல பிஸ்கெட்டுக்கு தேவையான இனிப்பு பேஸை ரெடி பண்ணுவோம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதுல 160 கிராம் சீனி, அதாவது சர்க்கரை, கூடவே நல்ல வாசனை கொடுக்கிற 4 ஏலக்காய் உள்ள போட்டு சும்மா நைஸா பவுடரா அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு அகலமான பவுல் எடுத்துக்கோங்க. அதுல முதலையே 100 மில்லி தண்ணீர் ஊத்திக்கோங்க. அப்புறம் மாவோட சாஃப்ட்னஸ்க்காக 60 மில்லி நெய் உள்ள ஊத்துங்க. இதோட அந்த இனிப்பை தூக்கி காட்டுறதுக்காக ஒரு சிட்டிகை உப்பு, பிஸ்கெட் நல்லா கிறிஸ்பா வர்றதுக்காக 2 சிட்டிகை ஆப்ப சோடா, அதாவது பேக்கிங் சோடா சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்புறம் நம்ம மிக்சியில அரைச்சு வச்சிருக்கோமே அந்த ஏலக்காய் சீனி பவுடர், அதையும் உள்ள கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. என்னடா மாவு போடுறதுக்கு முன்னாடியே இதெல்லாம் பண்றான்னு யோசிக்காதீங்க மக்களே, இதுதான் நம்ம சீக்ரெட் ட்ரூட். இப்போ இதோட நம்ம மெயின் ஹீரோவான 400 கிராம் மைதா மாவை உள்ள கொட்டி கைகளாலேயே நல்லா மிக்ஸ் பண்ணி பிசைய ஆரம்பிங்க. ஒருவேளை மாவு ரொம்ப இறுக்கமா, அதாவது டைட்டா இருந்தா லேசா தண்ணீர் தெளிச்சுக்கோங்க. நல்லா பக்குவமா பிசைஞ்சு நம்ம பரோட்டா மாவு பதத்துக்கு கொண்டு வந்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பிசைஞ்ச மாவை பெரிய 2 உருண்டைகளா பிரிச்சுக்கோங்க. சப்பாத்தி கட்டையில வச்சு நல்லா தேய்க்க ஆரம்பிங்க. கவனிங்க மக்களே, ரொம்ப நைஸா சப்பாத்தி மாதிரி தேய்ச்சிடக்கூடாது. ஓரளவுக்கு நல்லா தடிமனா, அதாவது திக்கா இருக்கணும். அப்பதான் பிஸ்கட் ஷேப்பா கட் பண்ண முடியும். இப்போ ஒரு கத்தியை எடுத்து முதல்ல நீல வாக்குல கோடு போட்டு அப்புறம் குறுக்கால சாஞ்சு கோடு போட்டீங்கன்னா சும்மா டைமண்டா நம்ம கலகலா பிஸ்கட் ஷேப் கியூட்டா கிடைச்சிடும். இப்போ அடுப்புல கடாய வச்சு பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு ஆயில் ஊத்திக்கோங்க. எண்ணெய் மிதமான சூட்ல இருக்கணும் மக்களே. ரொம்ப புகையிற சூட்ல இருந்தா பிஸ்கட் வெளியே கருகிடும், உள்ள வேகாது. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பிஸ்கட்டுகளை மெதுவா எண்ணெய்க்குள்ள இறக்குங்க. அடுப்ப லோ டு மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு 2 பக்கமும் நல்லா வெந்து அந்த எண்ணெயோட சலசலப்பெல்லாம் அடங்கி சூப்பரான கோல்டன் பிரவுன் கலர்ல வரும்போது அப்படியே அரிச்சு வெளியே எடுங்க. பாக்குறதுக்கே சும்மா தங்க காசு மாதிரி எவ்வளவு சூப்பரா இருக்கு பாத்தீங்களா? அவ்வளவுதான் மக்களே, நம்ம கலகலா மைதா பிஸ்கெட் தயார். சுட சுட இருக்கிற பிஸ்கெட்டை நல்லா ஆற விட்டு அதுக்கப்புறம் ஒரு பிஸ்கெட் எடுத்து வாயில போட்டு கடிச்சிங்கன்னா சும்மா சாஃப்டா வாய்க்குள்ளேயே கரையும் பாருங்க. அந்த நெய்யோட வாசனையும் ஏலக்காய் ஃப்ளேவரோட இருக்கிற இனிப்பும் சேர்ந்து சாயங்காலம் ஒரு கப் சுட சுட டீயோட வச்சு சாப்பிட்டா சும்மா சொர்க்கம் தான் ஃப்ரெண்ட்ஸ்.
குழந்தைங்கள்லாம் சண்டை போடாம சும்மா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் உங்க வீட்ல இந்த நாஸ்டால்ஜியா கலகலா பிஸ்கெட்டை கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு காமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம ஃப்ரை பேன் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஒரு அட்டகாசமான ரெசிபியோட சந்திக்கிறேன். பாய். மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியுடன் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.